எழுப்புதல்னு வார்த்தை பைபிள்ல எங்க இருக்கு? எழுப்புதல்னா என்ன? எழுப்பு வந்தா எல்லாம் பரவாயில்ல போயிடுவாங்களா? எழுப்புதல் வந்தா என்ன? ஜனங்களை பிரிக்கிறது தான் எழுப்புதலா? எழுப்புதல் வீரர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து ரிவைவல் கொஸ்டின் ஆன்சர் இந்த எபிசோட்ல பல நபர்கள் பல கேள்விகளை கேட்கிறீங்க. ஸோ தொடர்ந்து உங்களுக்காக ஜெபித்து கேள்விகளுக்கு பதிலை நாம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் நம்ம அநேக நேரத்தில் குழப்பம் வந்தால் அந்த குழப்பத்துக்கு உடனே பதில் கிடைச்சிடணும். அதே குழப்பத்தோடு இருந்தோம்னா மேலும் மேலும் அதிகமான குழப்பம் தான் வர ஆரம்பிக்கும். அதனால தான் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காகவே இந்த ஒரு ப்ரோக்ராமை நாங்கள் ரெடி பண்ணி உங்களுக்காக நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஸோ இன்னைக்கும் கூட ஒரு கேள்வியை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி போன எபிசோட்ல நீங்க பார்த்திருப்பீங்க, நம்ம ஒரு விளக்கம் கொடுத்தோம். இந்த 3 காலத்திலும் எழுப்புதல் வருகிறது. எழுப்புதல் ஏன் அவசியம்? எழுப்புதல் இல்லாமல் இருந்தாலே நல்லா தானே இருக்கும். எழுப்புதல் ஏன் அவசியம்? எல்லா காலத்திலும் பழைய ஏற்பாட்டு காலத்துல, புதிய ஏற்பாட்டு காலத்துல, கடைசி காலத்துல இருக்கு. எழுப்புதல் ஒன்று ஏன் வரணும்? வராம கர்த்தர் ஜனங்களோடு பேச வேண்டியதானே, அற்புதங்கள் செய்ய வேண்டியதானே, ஜனங்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டியதானே, ஜனங்கள் என்ன கேட்கிறார்களோ செய்ய வேண்டியதானே. எழுப்புதல் ஒன்று ஏன் இடையில வரணும்? அதுக்கு என்ன அவசியம் இருக்கு என்று ஒரு நபர் கேள்வி கேட்டிருந்தீங்க. சோ அந்த கேள்விக்கான பதிலை நம்ம சொல்லி இருந்தோம். எழுப்புதல் ஏன் அவசியம்? பழைய ஏற்பாட்டு கால எழுப்புதல் ஏன் அவசியப்பட்டது? புதிய ஏற்பாட்டு கால எழுப்புதல் ஏன் அவசியப்பட்டது? இந்த கடைசி கால எழுப்புதல் ஏன் அவசியப்படுகிறது? இந்த 3 காலத்தின் எழுப்புதல் அவசியத்தை போன எபிசோட்ல நம்ம பார்த்தோம். சோ இது மாதிரி பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். இன்னைக்கும் கூட ஒரு கேள்விக்கு பதில் பார்க்க போகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் கூட எனக்கும் சில கேள்விகள் இருக்கிறது, என்னுடைய இதயத்தில் சந்தேகம் இருக்கிறது என்று நீங்க நினைத்தீங்கன்னா கீழே கொடுக்கப்படக்கூடிய இந்த மெயில் ஐடிக்கோ இல்ல இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கோ நீங்க உங்களுடைய கேள்விகளை, சந்தேகங்களை அனுப்பி வைத்தால் தொடர்ந்து வரக்கூடிய இந்த எபிசோட்ல உங்களுக்கான கேள்விகளுக்கான பதில் அளிக்கப்படும். சோ இந்த நாளிலும் ஒரு கேள்விகளுக்கான பதிலை நம்ம பார்க்கலாம். எது உண்மையான எழுப்புதல்? எது உண்மையான எழுப்புதல்? ஒரு கேள்வி, அழகான கேள்வி. ஏன்னு கேட்டாங்க, இந்த கேள்வி கேட்பதற்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டோம்னா, எது உண்மையான எழுப்புதல்? சிலர் எழுப்புதல்னு பேர் வைத்து எழுப்புதல் ஜெப கூட்டம் நடத்துறாங்க, அது எழுப்புதலா? இல்ல எழுப்புதல் உபவாச கூட்டம், எழுப்புதல் சுவிசேஷ கூட்டம், எழுப்புதல் ஆராதனை அப்படின்னு எல்லாம் அதுல எழுப்புதலா அப்படின்னு? இந்த கேள்விக்கு ஆழமான ஒரு காரணம் என்னன்னு கேட்டோம்னா, எழுப்புதல் உபவாச ஜெபம் நடத்துறாங்க, அங்க பார்த்தா எழுப்புதலை பத்தியே பேச மாட்டேங்கிறாங்க, பாட்டு படிக்கிறாங்க. ஒரு வழக்கமான ஆராதனையில எப்படி நடக்குமோ அதே மாதிரிதான் நடக்க, ஒரு வித்தியாசமுமே இல்லையே. காணிக்கை பத்தி தான் பேசுறாங்க, அவங்கள பத்தி தான் பேசுறாங்க, இடத்த வாங்குறத பத்தி தான் பேசுறாங்களே தவிர எழுப்புதல் சம்பந்தப்பட்ட எதையுமே பேசல. ஆனா வால் போஸ்ட்ல அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல மட்டும் எழுப்புதல் கூட்டங்கள் சொல்றாங்களே, அப்பனா எது உண்மையான எழுப்புதல் அப்படின்னு கேள்வி வந்திருக்கும். சோ உண்மையான எழுப்புதல் என்ன என்பதை நம்ம வேதத்திலிருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஒரு 10 பாயிண்ட் உங்களுக்காக நான் சொல்றேன், நீங்க வேகமாக ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும். ஏன் என்று கேட்டால், இந்த கடைசி கால எழுப்புதலுக்காய் நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோமே, நாம் உண்மையான எழுப்புதலுக்காய் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனா போலியான எழுப்புதலும் நடக்க ஆரம்பிக்கும். போலியான எழுப்புதல், ஏன்னா எழுப்புதல் பிரம்மாண்டமாய் நடக்கும் போது அநேக நபர்கள் நானும் எழுப்புதலை பத்தி பேசுறேன்னு சொல்லி தன்னை பிரஸ்தாபப்படுத்துவதற்கும் அது வியாபாரமாய் மாத்திடுவாங்க, பணம் சம்பாதிப்பதற்காக மாத்திடுவாங்க. அப்படி என்று கேட்டால் உண்மையான எழுப்புதல் எது என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா இடத்திலையுமே கலப்படம் இருக்கு, எங்கேயுமே கலப்படம் இல்லாமல் இல்ல. உதாரணத்துக்கு உலக காரியங்களே உங்களுக்கு உதாரணமா சொல்றேனே, பால் என்று எடுத்துக்கொண்டாலுமே அது கறக்கும் போது தெளிவான உண்மையான பாலா தான் இருக்கும். ஆனா ஜனங்கிட்ட போகிற வழியில அது நல்லவர்களுடைய கையில கிடைச்சதுன்னா அதே தெளிவான பால் அப்படியே கொண்டு போய் சேர்க்கப்படும். கல்லர்களுடைய கையில கிடைச்சுன்னா அதுல பால்ல தண்ணியை ஊத்தி கலப்படம் பண்ணிடுவாங்க. சோ பாலுல கலப்படம் நடக்கும், மிளகுல கலப்படம் நடக்கும், மிளகா பொடியில கலப்படம் நடக்கும். எந்த இடத்துல கலப்படம் இல்ல, உலக பொருள் எல்லாத்திலுமே கலப்படம் நடந்துருது. சோ ஒரு சாதாரண பொருள்ல கூட யாருடைய கையிலிருந்து அது மாற்றப்படுகிறதோ அவர்களை பொறுத்து அது அப்படியே உண்மையான தன்மையோட போகிறதா கலப்படத்தோட போகிறதான்னு பார்க்கணும். அதே மாதிரி இந்த எழுப்புதல் என்பதும் சில நல்ல மனிதர்களுடைய கைகளிலிருந்து அது டிரான்ஸ்பர் ஆகும் போது அது உண்மையான எழுப்புதல் அப்படியே டிரான்ஸ்பர் ஆகும். ஆனா சில கல்லர்கள் இதை தவறாக பயன்படுத்திக் கொள்வாங்க. அது எப்படி பயன்படுத்திக் கொள்வாங்கன்னு கேட்டோம்னா அது போலியான எழுப்புதல். அப்பனா எது உண்மையான எழுப்புதல் தெரிஞ்சாதான் போலியான எழுப்புதலை கண்டுபிடிக்க முடியும். சில பேருக்கு எது உண்மையான எழுப்புதல்னே தெரியாது, அவங்க போலியான எழுப்புதலை கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேனே, ஒரு 500 ரூபாய் நோட்டை வைத்திருப்போம், நான் 500 ரூபாய் நோட்டை பார்த்ததே கிடையாதுன்னு வச்சுக்கிடுவோம். என் கையில ஏதோ ஒரு 500 ரூபாய் நோட்டை, ஒரு டூப்ளிகேட் நோட்டை என்ன காமிச்சா இதுதான் 500 ரூபாய் நோட்டுன்னு நான் நம்பிடுவேன். ஏன்னா நான் 500 ரூபாய் ஒரிஜினல் நோட்டை பார்த்ததே கிடையாது. சோ ஒரிஜினலை பார்க்காம என் கையில டூப்ளிகேட்டை கொடுத்தாங்கன்னா இதுதான் ஒரிஜினல்னு நான் நம்பிடுவேன்.
சோ அந்த மாதிரி உண்மையான எழுப்புதல் எதுன்னு தெரியாதவங்க போலியான எழுப்புதல் வரும்போது இதுதான் எழுப்புதல்னு சொல்லி அவர்கள் வஞ்சிக்கப்படக்கூடிய சூழ்நிலை வந்துவிடும். அதனால எது உண்மையான எழுப்புதல்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் யாராலும் நீங்க வஞ்சிக்கப்பட முடியாது. இது போலியான எழுப்புதல், இது உண்மையான எழுப்புதல் உங்களால் பார்க்க முடியும். சோ ஒரு 10 பாயிண்ட் வேகமா உங்களுக்கு என்று வாசிக்கிறேன். முதலாவது பாயிண்ட், எது உண்மையான எழுப்புதல் உண்டு எது இல்லை அப்படின்னு சொல்றேனே. நற்செய்தி பெருவிழாக்களுக்கு ஜன கூட்டமாய் வருவது எழுப்புதல் இல்ல. அதாவது நற்செய்தி பெருவிழா நடத்துறோம், ஜனங்க கூட்டமாய் வருகிறார்களே, அந்த கூட்டம் எழுப்புதல் கிடையாது. எது எழுப்புதல்னா வந்த ஜனங்கள் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவதே எழுப்புதல். கூட்டமாய் ஜனங்க வந்துட்டாங்க அதனால எழுப்புதல் அப்படின்னு கேட்டா கிடையாது. கூட்டத்தை பார்த்து எழுப்புதல் வந்துருச்சுன்னு கேட்டா கிடையாது. வந்த ஜனங்கள் இருக்கிறாங்களே, அவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு போறாங்களே, அதுதான் எழுப்புதல். சோ கூட்டத்தை பார்த்து யாருமே மயங்கி விடக் கூடாது. சோ 2வது பாயிண்ட், பணத்தை தானம் பண்ணுவது எழுப்புதல் கிடையாது. சோ இந்த எழுப்புதல் நாட்கள பணத்தை வாரி செலவு பண்ணுவாங்க பிரம்மாண்டமா. ஒரு சின்ன எழுப்புதல் வர்றதுக்கு முன்னாடி 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மீட்டிங் நடத்திருப்பாங்க. எழுப்புதல் வந்துருச்சுன்னு 10 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய்க்கு செலவு பண்ணி வேனுக்கு ஆளுக்கெல்லாம் துட்டு கொடுத்து வந்து பணத்தை தானம் பண்ணுவாங்க, செலவு அதிகமா பண்ணுவாங்க. எப்பா இவ்வளவு துட்டு செலவு பண்ணிட்டான் அப்படின்னா இதுதான் எழுப்புதல் கேட்டா கிடையாது. இயேசுவை கொடுப்பதுதான். ஒரு மனுஷனுக்கு பணத்தை கொடுத்து கூட்டம் சேர்ப்பதில்லை, இயேசுவை கொடுக்கணும். சோ ஒரு மனுஷன் எதை வாங்குறான்? பணத்தை வாங்குறானா இயேசுவை வாங்குறானா? இயேசுவை கொடுப்பதுதான் எழுப்புதல். சோ 3வது பாயிண்ட், சபையில் காணிக்கை பெருகுவது எழுப்புதல் இல்லை, சபையில் ஆத்துமாக்கள் பெருகுவதே எழுப்புதல். சோ சபையில கூட்டம் கூடிருச்சு, நேத்து 100 பேர் இருந்தாங்க, இன்னைக்கு 2000 பேர் இருக்கிறாங்க, இது எழுப்புதலா? அது உண்மையான எழுப்புதல் பார்க்கணும் கேட்டா ஆத்துமாக்கள் பெருகணும். காணிக்கை பெருகுது, ஒரு 1000 ரூபாய் வந்துருச்சு, இப்ப 2000 ரூபாய் ஆயிடுச்சு, காணிக்கை கூடிருச்சு என்பதற்காக எழுப்புதல் என்பது கிடையாது, ஆத்துமாக்கள் பெருக வேண்டும். சோ 3வது பாயிண்ட் ஆத்துமாக்கள் பெருகுவதே எழுப்புதல். 4வது பாயிண்ட், தசம பாகத்திற்கு முதலிடம் கொடுப்பது எழுப்புதல் இல்லை, தம்மையே இயேசுவுக்கு கொடுப்பதே எழுப்புதல். கொஞ்சம் பேர் என்ன நினைப்பாங்க, எனக்குள்ள எழுப்புதல் வந்துருச்சு அதனால நான் தசம பாகம் கரெக்டா கொடுக்கிறேன், 10ல் 1 பங்கு எடுத்து கர்த்தர் கொடுக்குறேன், நான் எழுப்புதல் எனக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு தனி மனித எழுப்புதல் சொல்லுவாங்க. சபையில எல்லாருமே தசம பாகம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அதனால எழுப்புதல் வந்துருச்சுன்னு கேட்டா கிடையாது. தசம பாகம் கொடுப்பதினால் வந்தது எழுப்புதல்னு சொல்ல முடியாது, அது எழுப்புதல் கிடையாது. தன்னையே கர்த்தருக்கென்று யார் கொடுக்கிறார்களோ அந்த இடத்துல அவர்களுக்குள்ள எழுப்புதல் வந்துருச்சு, சபையில எழுப்புதல் வந்துருச்சு, இதுதான் உண்மையான எழுப்புதல். அடுத்த பாயிண்ட், எதிரிகளே இல்லாமல் வாழ்வது எழுப்புதல் இல்லை, எதிரிகளையும் மனம் திரும்ப வைப்பதே எழுப்புதல். சிலர் நினைப்பாங்க, இதுக்கு முன்னாடி எனக்கு பல போராட்டம், பல மனிதர்கள் எனக்கு இடையூறு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, பல மனிதர்களுடைய பிரச்சனை எனக்கு இருந்தது, ஆனா எழுப்புதல் வந்துருச்சுன்னா ஒரு மனுஷன் எனக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், எதிர்ப்புகளே இருக்காது, சுவிச்சமாய் நான் ஊழியம் செய்வேன், சுவிச்சமாய் இருக்கும் நினைக்கிறோமே அது கிடையாது. எழுப்புதல் எதிரிகள் இல்லாமல் இருப்பது எழுப்புதல் கிடையாது, எதிரிகளை மனம் திரும்ப வைப்பது. பவுல் புதிய ஏற்பாட்டு கால எழுப்புதல் நடந்து கொண்டு இருக்கும்போது எதிர்ப்புகள் இல்லையா? எதிர்ப்புகள் இருந்தது, சிறைச்சாலை போனாங்க, அடி வாங்கினாங்க, மரணம் வரைக்கும் ரத்த சாட்சிகளை கூட மறித்து இருக்கிறாங்களே. அப்பனா எதிரிகள் இருக்கிறாங்க, ஆனா எதிரிகள் மனம் திரும்பினார்கள். சபையை துன்பப்படுத்துவதற்காக புறப்பட்டு போன பவுலை கர்த்தர் சந்தித்து அவனை ஊழியக்காரனை மாற்றி மனம் திரும்பினானே, அதுதான் எழுப்புதல். அப்பனா எதிரிகள் இல்லாமல் இருப்பதுதான் எழுப்புதல் கேட்டா கிடையாது, எதிரிகளையும் மனம் திரும்ப வைப்பதுதான் எழுப்புதல். சோ அடுத்த பாயிண்ட், சந்தோஷமாக பிரச்சனை இல்லாமல் அமைதியாக மட்டுமே வாழ்வது எழுப்புதல். கொஞ்சம் பேர் நினைப்பேன், எழுப்புதல் நான் சந்தோஷமா அமைதியா வாழ்வேன், ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லைன்னு நினைக்கிறேன், அப்படி அது எழுப்புதல் கிடையாதாம். மரித்தாலும் இயேசுவுக்காக மரிக்க துணிவது எழுப்புதல். நான் பிரச்சனையே இல்லாம அமைதியா வாழ்வேன், அதுதான் எழுப்புதல் நினைச்சா கிடையாது. எனக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும், ஒருவேளை என்னுடைய தலை துண்டாக்கப்பட்டு ரத்த சாட்சியா மறிக்கக்கூடிய நிலைமை வந்தாலும் ரத்த சாட்சியா மறிக்க ஒப்புக்கூட தைரியமா நிற்பார்களே, அதுதான் எழுப்புதல். ஸ்தேவான் நின்னானே, ரத்த சாட்சியா மரித்தாரே. சோ அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் வாழ்வதுதான் எழுப்புதல் கேட்டா கிடையாது. மரிக்க துணிந்தாலும் கூட கர்த்தருக்காய் நிற்பேன் ஒரு வைராக்கியம் வருகிறது, அந்த இடத்துல எழுப்புதல் இருக்கிறது. சோ அடுத்த பாயிண்ட், ஜெப கூட்டத்தை தடுப்பவர்களை சபிப்பது எழுப்புதல் கிடையாது, அவர்களை மன்னிப்பதே எழுப்புதல். சில பேர் நினைப்பாங்க, நான் பைபிளை வச்சிருக்கேன், நான் ஜெபம் பண்றேன், என் ஜெபத்தை நீ தடுத்துட்டதுல உன்னை நான் சபிச்சிட்டோம்னா நாசமா போயிருவா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சோ அப்படி சபிப்பதுதான், பயங்கரமா சபிச்சிட்டாங்க அதனால எழுப்புதல் கேட்டா கிடையாது, சபிப்பது எழுப்புதல் கிடையாது, அவர்களை மன்னிப்பது, அன்பை வெளிப்படுத்தணுமே, அதுதான் எழுப்புதல். சோ அப்ப இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிடணும். அடுத்த பாயிண்ட், பாடுகளே இல்லாமல் வாழ்வது எழுப்புதல் இல்லை,
பாடுகள் மத்தியில் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதே எழுப்புதல். கொஞ்சம் பேர் நினைப்பான், நான் இவ்வளவு நாளா பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன், வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், எழுப்புதல் வந்துச்சுன்னா பாடு இல்லாது சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. சோ பாடுகள் இல்லாமல் வாழ்வது எழுப்புதல் கிடையாது. பாடுகள் மத்தியில தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதுதான் எழுப்புதல். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ அவர் எவ்வளவு பெரிய ஒரு பாடு, எவ்வளவு பெரிய ஒரு போராட்டம், எவ்வளவு பெரிய ஒரு வேதனை, அக்கினி சூளையில போடக்கூடிய ஒரு சூழ்நிலை எழும்பிச்சு. ஆனாலும் கூட அவன் கர்த்தருக்கு தேவ திட்டத்தை அவன் நிறைவேற்றினான், தேவ தரிசனத்தை நிறைவேற்றினான். முன்வைத்த காலை பின் வைக்காமல், எனக்கு எதிர்ப்புகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் நான் முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டேன்னு நின்னாங்க. கடைசி என்னாச்சு? நேபுகாத்து நேச்சாரே ஒரு விஷயம், இவர்கள் ஆராதிக்கிற தெய்வமே உண்மையான தெய்வம், ஜீவனுள்ள தெய்வம் அப்படின்னு நேபுகாத்து நேச்சார் சொல்ற அளவுக்கு மாறிடுச்சுல. அதுதான் எழுப்புதல். அப்படி என்று கேட்டால் பாடுகள் இல்லாமல் வாழ்வதில்லை, பாடுகள் மத்தியிலையும் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவார்கள். அதுதான் அவர்கள் எழுப்புதல் வீரர்கள். அங்க நடக்கிற சம்பவம் எழுப்புதல். சோ இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். கடைசி ஒரே ஒரு பாயிண்ட், தம் வரங்களை ஜனங்கள் பார்க்கும் வகையில் காட்டுவது எழுப்புதல் இல்லை, இது தேவனுடைய வல்லமை என்று சொல்லியும் செய்தும் காட்டுவது எழுப்புதல். இந்த விஷயத்தை நீங்க ரொம்ப புரிஞ்சுக்கொள்ளணும். சரி, அபிஷேகம் பெற்றவங்க, வரம் பெற்றவங்க, வல்லமை பெற்றவங்க ஸ்டேஜ்ல ஏறி நின்று என்னுடைய தாளந்துகளை பார்த்தீங்களா, என்னுடைய திறமைகளை பார்த்தீங்களான்னு சொல்லி அந்த வரத்தையும் அபிஷேகம் தன்னை பார்க்க வைத்துக் கொள்வார்கள். தனக்கு ஃபேன்ஸ் உருவாக்குவாங்க, ரசிகர்களை உருவாக்குவாங்க, கூட்டம் சேர்க்க ஆரம்பிப்பாங்க. சோ இது எழுப்புதல். நம்ம மெய் மறந்து போய்விட இது எழுப்புதல் கிடையாது. ஒருவேளை ஒரு ஊழியக்காரரை கர்த்தர் பயன்படுத்தினா அந்த ஊழியக்காரர் சொல்லுவார், இது என்னுடைய சுய சக்தியினாலேயோ சுய பக்தியினாலேயோ சுய திறமையினால இது கிடையாது, இது கர்த்தருடைய வல்லமையினால நடந்தது. பேதுரு சொன்னார்ல, எல்லாரும் பேதுருவை பார்த்தாங்க, ஆனா பேதுரு என்ன சொன்னார்? இது என்னுடைய திறமை கிடையாதுப்பா, என்னுடைய பலன் கிடையாது, என்னுடைய வல்லமை கிடையாது, இவனை தூக்கி அந்த சப்பானியை நடக்க வச்சது கர்த்தருடைய வல்லமை, நீங்க கர்த்தரை பாருங்கன்னு சொல்லி செஞ்சு காட்டினாரே, அதுதான் எழுப்புதல். அப்படி என்று கேட்டால் யாரு எழுப்புதல்? எந்த எழுப்புதல் வீரர்கள் உண்மையானா தன்னை காட்டணும் நினைக்கிறார்களே அவர்கள் போலியானவர்கள், கர்த்தரை காட்டுகிறார்களே அவர்கள் உண்மையானவர்கள். சோ இந்த இடத்துலதான் நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டும் எது உண்மையான எழுப்புதல். சோ இந்த மாதிரி இந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் எது உண்மையான எழுப்புதல், எது போலியான எழுப்புதல் நீங்க பார்க்க முடியும். கூட்டத்தை பார்த்து நம்ம மெய் மறந்து இதுதான் எழுப்புதல் பார்த்துடக்கூடாது. காணிக்கையை பார்த்து காணிக்கை பெருகிருச்சு உடனே எழுப்புதல் வந்துருச்சு, அதுவும் கிடையாது. ரசிகர்கள் எழும்பிட்டாங்க, அதுவும் எழுப்புதல் கிடையாது. சோ கர்த்தரின் பக்கமாய் ஜனங்களை திருப்பணும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். ஜனங்கள் மனுஷங்களோடையோ ஊழியர்களோடையோ சேர்க்கப்படுவது கிடையாது, கர்த்தரோடு சேர்க்கப்படணும். அதுதான் உண்மையான எழுப்புதல். சோ இதுதான் உண்மையான எழுப்புதல். எந்த மனுஷனும் ஒரு ஊழியக்காரன் இடத்தில் சேர்க்கப்படுவது கிடையாது, கர்த்தரோடு சேர்க்கப்படணும். அதுதான் எழுப்புதல். சோ இந்த கேள்விகளுக்கான பதிலை நீங்க கட்டாயம் பார்த்திருப்பீங்க. அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து அடுத்த ஒரு கேள்வியை அடுத்த புரோகிராம்ல அடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் கர்த்தர் உங்களை எல்லாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.